வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 473 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, தற்போது அங்கே இருக்கும் சூழல் என்ன என்பதை பற்றியும், மேலும் காசாவில் போர் நிறுத்தம் வந்த பிறகு வெஸ்ட் பேங்க் பகுதியில் இன்று, அதாவது 21 ஜனவரி இன்று 8 பேர் வரை ஜெனின் கேம்ப் பகுதியில் கொலை செய்துள்ளது இஸ்ரேல். இது ஏற்கனவே நான் பேசியிருந்ததை போல காசாவை ஒதுக்கி வைத்துவிட்டு வெஸ்ட் பேங்கில் தாக்குதல் நடத்தும் போது அது பெரிய அளவில் வெளியிலிருந்து ஆதரவு வராது என்று மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலும் நினைத்திருக்கக்கூடும் என்று ஒரு அச்சத்தை அப்போது எழுப்பியிருந்தோம். இப்போது அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அப்படியான சூழல் அடுத்து எதை நோக்கி நகரப்போகிறது, அங்கே என்ன சூழல் என்பதைத்தான் இப்போது நாம் பேசவிருக்கிறோம். நம்மளோட தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த இது வந்தது, சீஸ்ஃபயர் வந்தது. அதன் பிறகு நேத்து 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்றது. அதுல நிறைய தகவல்கள் முன்ன பின்ன வந்திருக்குது, அதையும் நம்ம பேச வேண்டியிருக்குது. இப்போ இந்த சீஸ்ஃபயர் வந்த பிறகு காசாவோட சுச்சுவேஷன் இருக்கு, இப்படி இருக்கு. அதே போல வெஸ்ட் பேங்கோட சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த சீஸ்ஃபயர் வந்த உடனே காசா மக்கள் பெரிய அளவுக்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் இந்த சீஸ்ஃபயர் அக்ரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்கு. அது என்னன்னா, பிரிசனர் ரிலீஸ் ஆகும்போது, குறிப்பா பாலஸ்தீன போர் கைதிகள் வெளியில வரும்போது எந்தவித கொண்டாட்டத்திலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்குது. ஸோ வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் வந்த பிரிசனர்ஸு கொண்டாட்டத்தில் யாரும் ஈடுபட முடியலை. ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டம், அதை யாராலையும் தடுக்க முடியல. பலஸ்தீன் அத்தாரிட்டி அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள்லையும் ஈடுபட்டிருக்கு. அதே போல் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் விடுவிக்கப்பட்ட கைதிகள், போர்க்கைதிகள் வந்ததுக்கப்புறம் அங்கே சில செலிப்ரேஷன்ஸ் நடந்ததுனால அவங்க உள்ளுக்கு நுழைஞ்சு ஐடிஎஃப் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான, ஏன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஆனால் அவங்க போய் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னாக்க, இதுலயே தெரியுது அது எந்த அளவுக்கு அவங்க ஹியூமிலியேட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுதான் நடந்திருந்தது. அந்த காசா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கு 3 பெண் கைதிகள், இந்த போர்க்காலத்தில் பிடிக்கப்பட்ட அக்டோபர் 7 பிடிக்கப்பட்ட 3 பெண் கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. அதற்காக ரெட் கிராஸ் கிட்ட கசாம் பிரிகேடினுடைய படை வீரர்கள் கொண்டு அதை ஒப்படைக்கிறதுக்காக ஒரு கான்வாய் ஃபுல் ஆஃப் வீரர்கள் வந்திருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு பாலஸ்தீனியர்களால் வரவேற்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுச்சு. சரையா ஸ்கொயருங்கிற இடத்துல தான் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு, இந்த பிரிசனர் ரிலீஸ் நடந்தது. அந்த இடத்துல தான் அதற்கான ஸ்டேஜை உருவாக்கி இருந்தாங்க. அங்கே தான் பிரிசனர்ஸை அவங்க கையளிச்சிருந்தாங்க ரெட் கிராஸ் கிட்ட, சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட. ஸோ அதில் அவங்க கிஃப்ட் கூட கொடுத்துருந்தாங்க. கசாம் பிரிகேட் கிஃப்ட் கொடுத்துருக்கு. ஆளுக்கு ஒரு பேக்கில் கிஃப்ட் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு, அங்கே பிரிசனில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோக்கள், இதெல்லாம் வச்சு ஒரு 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 ஞாபகார்த்தமான ஒரு கிஃப்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த கேப்டிவ்ஸ் வெளியேறினாங்க, சிரிச்சுக்கிட்டே வெளியேறினாங்க. எல்லாரும் நல்ல குட் ஹெல்த் கண்டிஷனில் தான் இருக்காங்க, நல்ல உடல் நலத்தோடு தான் இருக்கிறாங்க. 3 பேரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த கான்வாய் வந்தது, அதாவது கசாம் பிரிகேடினுடைய கான்வாய் வந்தது. எல்லாமே பிராண்ட் நியூ கார்ஸ். அவங்க வந்ததெல்லாம் புது கார்களில் வந்திருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது என்னங்கிறதே நம்மளால யூகிக்க கூட முடியலை. இவ்வளோ குண்டுகள் வீசப்பட்டுச்சு.
ஒட்டுமொத்த காசா குடியிருப்புகளையும் அழிச்சிட்டாங்க. காசா நகரமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அந்த காசா ஒட்டுமொத்த ஸ்ட்ரிப்புமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுலேயும் புது கார்களோட இத்தனை வீரர்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வீரர்கள் வந்து அந்த கான்வாயில வந்திருந்தாங்க. வந்து கையளிச்சிருந்தாங்க. வீரர்களுக்குள்ள வந்து சந்தோஷங்கள் வந்து பரிமாறப்பட்டுச்சு. செலிப்ரேஷன்ஸ் வந்து நடந்தது. கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே. இதெல்லாம் வந்து நடந்தது. இதுவே மிகப்பெரிய ஹியூமிலியேஷனா இஸ்ரேல் தரப்புக்கு போச்சு. இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்த தகவல்கள் எல்லாமே பத்திரிகையில் துறையில இருந்து, பத்திரிகையாளர்கள்ல இருந்து, அரசியல்வாதிகள்ல இருந்து, மக்கள்ல இருந்து எல்லாருமே என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இஸ்ரேல் தரப்புக்கு மிகப்பெரிய தோல்வி. 15 மாசம் என்னதான் நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புற நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்து கடைசியா வந்து நேத்து ஒரு பாலஸ்தீன சிறுவன் காசால ரஃபா கிராசிங் பகுதிகளில் குண்டடிப்பட்டு காயமடைஞ்சிருக்காப்புல. ஒரு சின்ன பையன். சின்ன பையனை ஐடிஎஃப் வந்து சுட்டிருக்கு. அந்த பையன் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா இவங்களுடைய சிவில் சர்வீசஸை வந்து ஹமாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு முழுக்க இந்த ரப்பல்ஸை வந்து கிளியர் பண்ற வேலைகள்ல புல்டோசர்ஸ் வச்சு ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து மீண்டும் ஹமாஸ் வந்து கசா ஸ்ட்ரிப்பினுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிச்சு. ஸோ அது வந்து தெளிவா அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய இராணுவ நிலைங்கிறது வலுவா இருக்குங்கிறத நேத்திக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இவங்களால எதுவுமே பண்ண முடியல, கம்ப்ளீட் ஃபெயிலியருங்கிறதையும் அவங்க வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து இஸ்ரேல் பப்ளிக்கு காட்டியிருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய சிவில் சர்வீசஸை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சதன் மூலமா எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் எந்த வகையிலையும் பாதிப்படையலைங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில இருந்த ஆதரவை வந்து வெளிப்படுத்தினதன் மூலமா, காட்டினதன் மூலமா மக்கள்கிட்ட இருந்து நாங்க அந்நியப்பட்டுருவோம்னு நினைச்சீங்க, அதுவும் நடக்காது அப்படிங்கிறதையும் காட்டிட்டாங்க. இப்ப என்னன்னா, ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த இனப்படுகொலையை பண்ணுச்சோ, இந்த சஃபரிங் ஹியூமன் சஃபரிங்கை வந்து ஏற்படுத்தினுச்சோ பாலஸ்தீன் மக்களுக்கு, அது எதுவுமே நடக்கல. அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் விஷயங்கள் தான் இந்த காசா சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்க பிரிசனர் ரிலீஸ் பண்ணும்போது டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்ததன் மூலமா வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு, இஸ்ரேல் பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. குறிப்பா வந்து ரொம்ப ஹியூமிலியேட் ஆயிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நெத்தன்யாகு என்ன சொல்றாரு, இந்த போருங்கிறது நிக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மேபி வந்து போகுமே தவிர செகண்ட் ஃபேஸ்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் எடுத்து மீண்டும் வந்து இந்த மக்களை வந்து பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் வந்து அவங்களுடைய ஹியூமிலியேஷனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவங்களுடைய பேச்சுகள் எல்லாத்துலேயும் வருது. ரெண்டாவது, உள்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு. கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. எல்லா பத்திரிகையாளர்களும் அதை தான் வந்து எழுதுறாங்க. அவங்க எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெனரல்ஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒரு எத்தனிக் கிளென்சிங் பிளான் வந்து மனித சமூகத்துக்கு விரோதமான ஒரு பிளானுக்கு அடிப்படையா இருந்த ஒரு ஜெனரல், முன்னாள் ஜெனரல், ஐடிஎஃபினுடைய ஜெனரல், அவரு சேனல் 12க்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு நேத்து. அதுல அவரு தெளிவா சொல்லியிருக்கிறாரு, கம்ப்ளீட்டா இந்த சீஸ்ஃபயருங்கிறது இஸ்ரேலினுடைய கொலாசல் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்காரு, கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஜெனரல்ஸ் பிளானுங்கிற இந்த திட்டம் என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படுத்தணும்னு நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல, எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா ஐடிஎஃப் வந்து இந்த போர்ல தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா தவறான முடிவுகளை, இந்த ஒட்டுமொத்த போர்ல தவறான முடிவுகளை எடுத்துருச்சு, அது முழுமையான தோல்வியோட இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு.
ரெண்டாவது, மீண்டும் இந்த பகுதியில நம்ம போர் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதையும் அவரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மனநிலையை வந்து வெளிப்படுத்தும் விதமா தான் வந்து ஜெனரலுடைய பேச்சுங்கிறது இருந்திருக்கு. இட்டமான் பென்குவியர் வந்து கேபினெட்ல இருந்து வெளியேறிட்டாரு இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்ததுனால. அதே போல ஸ்மார்ட்சிச் வந்து கண்டிஷன்ஸ் போடுறாரு, மீண்டும் வந்து காசா வந்து தங்களுடைய முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு முழுமையான சுதந்திரத்தை வந்து கொடுத்துடக்கூடாது, அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை வந்து தீர்மானிக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துடக்கூடாது, ஹமாஸ் கண்ட்ரோலுக்கு அது எக்காலத்திலையும் போகக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது இந்த சீஸ்ஃபயர் வந்து நீடிக்காது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அப்படி நீடிக்காத பட்சத்துல அதற்கான முழுமையான நீடிக்க விடாம பண்றதுக்கான முழுமையான அழுத்தங்களை நான் கொடுப்பேன், அதனால அரசாங்கத்துக்குள்ள இருந்துகிட்டே அந்த அழுத்தங்களை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ டாப் டு பாட்டம் அங்க வந்து நீங்க இஸ்ரேல் சொசைட்டியை பொறுத்தளவுல இது கம்ப்ளீட்டான ஒரு ஃபெயிலியரா தான் வந்து இஸ்ரேல் சொசைட்டி பார்க்குது. அதே நேரத்துல பாலஸ்தீனியர்களை பொறுத்தளவுல இவ்வளவு இழப்புகளை சந்திச்சாலும், இவ்வளவு பெரிய இனப்படுகொலை எதிர்கொண்டிருந்தாலும் ஒரு வெற்றி களிப்போட கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்த ஹமாஸ அரவணைச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க என்ன தெளிவுபடுத்தி இருக்கிறாங்கன்னா, இந்த ஆக்குபேஷனுக்கு எதிராகவும் இந்த இந்த ஹியூமிலியேஷன், இந்த இந்த அடக்குமுறை, இந்த சிறைப்படுத்தல், இது எல்லாத்துக்கும் எதிர் நடவடிக்கைங்கிறது நெகோசியேஷன் கிடையாது, பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் கிடையாது, ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ். அதுதான் இதற்கான தீர்வுங்கிறத முழுமையா அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் தீர்வுங்கிறத தெளிவுபடுத்தும் விதமாக தான் அவங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன்ங்கிறது நேற்றுக்கு கம்ப்ளீட்டா நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த சமகாலத்துல கசாம் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா பேசும்போது அவரு கிட்டத்தட்ட மேற்கத்திய அணிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த இந்த போரை பொறுத்தளவுல. நம்ம என்ன எதிர்பார்த்து இந்த போரை நடத்தினமோ அதுல நம்ம முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்கிறார். ஸோ இது முழுமையான வெற்றியானா கிட்டத்தட்ட முழுமையான வெற்றியா தான் தெரியுது. ஏன்னா அவங்களுடைய பிளானுங்கிறது இந்த போரை பொறுத்தளவுல இஸ்ரேலை வந்து எக்ஸ்போஸ் பண்றது, இஸ்ரேலுக்கு இருந்த அடிப்படையான விஷயங்கள் எதையுமே வந்து இஸ்ரேல் வந்து சால்வ் பண்ணல. இஸ்ரேலுக்கு இருந்த அடிப்படை பிரச்சனைங்கிறது அதனுடைய லெஜிட்டிமசி பிரச்சனை. இந்த பகுதியில அது நிலை கொள்ள முடியாம இருந்ததுக்கு குறிப்பா வந்து அது ஒரு இயல்பான ஒரு நாடா இல்லாம இருக்கிறதுக்கான அடிப்படையா இருக்கிறது அதுக்கு இருக்கிற லெஜிட்டிமசி குறைபாடு. அதாவது அதனுடைய நிலைத்தன்மையின் மீது இருக்கிற அதாவது என்ன சொல்றது, அதை வந்து சட்ட ரீதியா ஒரு நாடு வந்து இருக்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத மற்றவர்கள் அங்கீகாரம் பண்ணணும். அந்த அங்கீகார குறைபாடுங்கிறது அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அந்த அங்கீகார குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்றதுக்கான நடவடிக்கைகள் தான் ஆப்ரஹாம் அக்கார்டுங்கிற பேர்ல ட்ரம்ப் பீரியட்ல கொண்டு வரப்பட்டுச்சு. அதுலதான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமீரகம், அதே போல பஹ்ரைனு, மொராக்கோ போன்ற நாடுகள் வந்து அவங்க கூட வந்து நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பின்னணியில தான் டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட் மூலமா எஜிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் வந்து அவங்க கூட நார்மலைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஏன் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து லெஜிட்டிமைஸ் பண்றது, அவங்கள வந்து அங்கீகரிக்கிறது, அவங்களுடைய இருப்பை வந்து அங்கீகரிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. இந்த திட்டமிடலோட தான் அவங்க வந்து சவுதி அரேபியா கூட நார்மலைசேஷன் பண்றதுக்காக போனாங்க. ஆனா இந்த அக்டோபர் 7 ஆரம்பிச்சுது. அதனாலதான் ஆரம்பிச்சுது. இந்த அக்டோபர் 7 ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு என்ன நிலைக்கு வந்திருக்கு, அவங்களுடைய பிளான்ல இருந்து அவங்க வந்து சக்சஸ் ஆகி போயிருக்கிறாங்களா, இல்ல எதிர்காலத்துல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இவங்க பண்ண விஷயங்கள்னால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற நாடுகள், அங்கீகாரம் பண்ண நாடுகள் வந்து நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இஸ்ரேல். அப்போ அவங்களுடைய அடிப்படையான பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு இருக்கிற லெஜிட்டிமசி குறைபாடு. அந்த குறைபாடை நிவர்த்தி பண்றதுக்கான நடவடிக்கையில இந்த போர் எந்த வகையில வந்து உதவி பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல அதை கெடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த போர் வந்து பண்ணிருக்கு. ஸோ இப்போ லாங் டைம்ல உங்களோட அப்ஜெக்டிவ் அடிப்படையான விஷயத்திலேயே வந்து எதிர்நிலைப்பாட்டில் தான் வந்து போயிருக்கு, எதிராக தான் வந்து செயல்பட்டு இருக்கு.
அதுல கம்ப்ளீட் ஃபெயிலியர். இராணுவ ரீதியா இவங்களால வந்து ஏதாவது வெற்றி கொள்ள முடிஞ்சுதான்னா எந்த வெற்றியையும் பெற முடியல. உயிரிழப்புகளை தான் வந்து ஏற்படுத்த முடிஞ்சுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்க முடிஞ்சுது. ஆனா கசாம் பிரிகேடை எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து புது கார்ல வந்து இறங்கி அதை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. எங்களை வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க. ரெண்டாவது, இப்ப இதெல்லாம் முடிஞ்சு மீண்டும் வந்து காசாக்குள்ள போற வந்து நாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நடந்துக்க ஆரம்பிச்சாங்க, இல்ல போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கசாம் பிரிகேடு உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எத்தனை இடத்துல பூபி ட்ராப் பண்ணும் மீண்டும் போர் ஆரம்பிச்சா. இந்த இடைப்பட்ட காலம், இந்த 45 நாளுங்கிறது 16ஆம் நாள்ல இருந்து வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை, அடுத்த ரவுண்டுக்கான பேச்சுவார்த்தை வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது. அப்படி அந்த பேச்சுவார்த்தை வந்து முறிஞ்சு போச்சு, அது வந்து நிறைவேறாம போகுது அப்படின்னா, அதுக்குள்ள இவங்களுக்கு இருக்கிற அந்த கால அவகாசத்துல அவங்க மீண்டும் வந்து இந்த பகுதி முழுக்க வந்து பூபி ட்ராப் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா மீண்டும் இன்வேஷன் பிளானோட இஸ்ரேல் ஆர்மி உள்ளுக்கு வந்துச்சுன்னா, இப்ப என்ன கடைசி ஒரு ஒரு வாரத்துல வந்து என்ன பாதிப்புகளை சந்திச்சுதோ அதை விட பல மடங்கு அதிகமான பாதிப்பை வந்து சந்திக்கும். ஸோ அந்த அளவுக்கு சீரியஸான பிரச்சனைகளை வந்து மீண்டும் ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். ஸோ அதனால இது எதிர்காலத்துல இவங்களால வந்து உள்ளுக்கே வர முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துற ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்டா இருக்கு. இன்னொரு வகையில இவங்களுடைய கம்ப்ளீட் ஹியூமிலியேஷனா போயிருக்கு, கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த போர் ஒட்டுமொத்தமா இஸ்ரேலினுடைய லெஜிட்டிமசியை வந்து காலி பண்ணியிருக்கு. அவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு ஆப்போசிட்டா போயிருச்சு. இஸ்ரேலினுடைய எதிர்காலம் கேள்விக்கு வந்திருக்கு. ஸோ இதே நேரத்துல தான் இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பிளவு, ரெண்டாவது அரசாங்கத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு. இப்ப அரசாங்கம் நிலை கொள்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. பென்குவேர் வெளியே போயாச்சு. பென்குவேருக்கு 6 எம்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 எம்பியினுடைய ஆதரவு போயிடுச்சு. ஸ்லைட் மெஜாரிட்டியில தான் போயிருக்கிறாரு. ஸ்மார்ட் ரிச்சும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. இப்போ ஸ்மார்ட் ரிச் வெளியேறினார்னா இவருடைய அரசாங்கம் விழுந்து போகும். இப்போ ஸ்மார்ட் ரிச் வெளியேறாம பாதுகாத்துக்கணும். அதே நேரத்துல இந்த காசால ஏற்பட்ட ஹியூமிலியேஷனை வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணணும், அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபடணும். இந்த 2 காரணம். ரெண்டாவது, ட்ரம்ப் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு இவங்க கட்டாயமா இந்த காசால சீஸ்ஃபயரை ஏற்படுத்த வேண்டிய நெருக்கடியை வந்து கொடுத்திருந்தாரு ட்ரம்ப். ஸோ அதுக்கு பதிலீடா மேபி அவர் வந்து அக்ரி பண்ணியிருக்கலாம். வெஸ்ட் பேங்க்குள்ள நீ போறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், வெஸ்ட் பேங்கை வந்து நீ அனெக்சேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கலாம். அதனால வந்து அவங்க அங்க வந்து ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் மூலமா இவங்களுடைய வெஞ்சியன்ஸை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலஸ்தீனியர்கள் மீது வெஞ்சியன்ஸ் தீர்த்துக்கணும். ஏன்னா இங்க ஏற்பட்ட ஹியூமிலியேஷனை அங்க வந்து அவங்க வெண்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது, காசாவை விட பெரிய நிலப்பரப்பு வெஸ்ட் பேங்க். இப்போ காசால அடைய முடியாத வெற்றியை வெஸ்ட் பேங்க்ல நம்ம வந்து அனெக்சேஷன் பண்றதன் மூலமா பெரிய அளவுக்கு பாலஸ்தீனியர்களுடைய எதிர்காலத்தை கேள்வி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்னொரு சிந்தனை. இப்படி பல்வேறு வகையில வெஸ்ட் பேங்க்குங்கிறது பாயிலிங் பாயிண்ட் வந்திருக்கு. வெஸ்ட் பேங்க்ல போர் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க 2 பெட்டாலியனை வந்து இறக்கியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு பிசீச் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெனின் கேம்ப்ல 8 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுது. குண்டுகள் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜெனின் கேம்ப்புக்குள்ள. வெஸ்ட் பேங்க்லயும் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்போ இதுல என்னன்னா, காசா ஃப்ரண்ட்டுங்கிறது பல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டுகளோட வந்து இணைக்கப்பட்ட ஒரு ஃப்ரண்டா இருந்தது. அதுல இருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் லெபனான் மீது போர் தொடுத்து அந்த ஃப்ரண்ட்டை வந்து உடைச்சாங்க. அதே போல ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு அழுத்தத்தை கொடுத்து சிரியால் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இயங்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதுலயும் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொண்டு அதிலிருந்து மீறி வந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னா யமன்ல இருக்கிற அன்சருல்லா அமைப்பு. ஸோ அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் தொடருது. அவங்க வந்து இணைச்சிக்கிட்டு இருக்காங்க.
காசாக்குள்ள இணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்குக்கு திரும்பும்போது, காசால போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் பேங்க்குக்கு திரும்பும்போது இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் எல்லாம் வந்து இணைப்பு நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. அதுவும் ஒரு வேளை திரும்ப ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, வெஸ்ட் பேங்க் கூட வந்து தொடர்பு படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னா, அகைன் மீண்டும் வந்து இஸ்ரேல் வந்து காசால என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல சிக்குனுச்சோ அதே மாதிரியான ஒரு சிக்கலை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நேற்று அன்சரல் அமைப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கு. அப்ப அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதை நிறுத்துறோம் இந்த சீஸ்ஃபயர் வந்ததுனால. அதே நேரத்துல அவங்களுடைய கடல் போக்குவரத்து தடைங்கிறது தொடரும். இந்த சீஸ்ஃபயர் முழுமையான போர் நிறுத்தமா வரும் வரைக்கும், தற்காலிக போர் நிறுத்தம்ங்கிறது நிரந்தர போர் நிறுத்தமா வந்து அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வந்து மீண்டும் வந்து மீள் கட்டுமானம் எல்லாம் பண்ணி உதவி பொருட்கள் எல்லாம் வந்து எந்தவித பிசீஜும் பண்ணாம காசா மக்கள் வாழ்றதுக்கான உத்தரவாதம் வர்ற வரைக்கும் எங்களுடைய தடுப்புங்கிறது தொடரும். இஸ்ரேலுக்கு போற கப்பல்களை நாங்க தடுக்கிறத தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க கிளவரான நடவடிக்கை, ரேடிக்கலான நடவடிக்கையா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாலஸ்தீன்ல இருந்து தொடர்பை வந்து துண்டிக்காத அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க மாத்திக்கிட்டாங்க. இப்போ இன்கேஸ் பாலஸ்தீனுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுது, குறிப்பா வந்து காசாக்குள்ள மீண்டும் வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் நடக்குது அப்படின்னா, யமன் அன்சார் அமைப்பு மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். ஸோ இந்த பேலன்ஸை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நீ அங்க தாக்குதல் நடத்தாம அந்த நீ உன்னுடைய சீஸ்ஃபயரை வந்து நீ முழுமையா செயல்படுத்தினா மட்டும்தான் உன்னுடைய தடைகள் வந்து தளர்த்தப்படும். அப்படி நீ பண்ணலைன்னா தொடர்ந்து தடை வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால உன்னுடைய எக்கனாமியை வந்து நீ ரிவைவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு தடுப்பை வந்து யமன் அன்சார் அமைப்பு போட்டு வச்சிருக்குது. ஸோ அந்த வகையில இவங்களால வந்து லெபனான்குள்ள சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான வயலேஷன்ஸ் பண்ண மாதிரி காசாக்குள்ள பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. ஏன்னா அதற்கான தடுப்பை வந்து யமன் அன்சார் அமைப்பு பண்ணிட்டு இருக்கு. இப்போ வெஸ்ட் பேங்க் போகும்போது, வெஸ்ட் பேங்க்ல வந்து இந்த தாக்குதல் தீவிரம் அடையும் போது 2 வித பிரச்சனைகள் வந்து அங்க வருது. ஒண்ணு வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி. இப்ப பாலஸ்தீன் அத்தாரிட்டி இதுல ஏதோ ஒரு நிலைப்பாட்டுக்கு போய் ஆகணும். ஒண்ணு இஸ்ரேல் கூட இணைந்து நின்று பாலஸ்தீனியர்களை தாக்கணும், பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை தாக்கணும். அதை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு என்னமா மாறப்போகுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இன்றைய வரைக்கும் கொலாபரேட்டரா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அநேகமா அவங்க கொலாபரேட்டரா தான் இருப்பாங்க. பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக தான் வந்து அவங்க செயல்படுவாங்க. இஸ்ரேல் கூட இணைந்து தான் செயல்படுவாங்க. அப்படி ஒரு வேளை இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு வெஸ்ட் பேங்கை பொறுத்தளவுல மக்கள் மத்தியில இருக்கிற மனநிலைங்கிறது இதுக்கு மேல முகமது அப்பாஸ் இங்க பொறுப்புல இருக்கக்கூடாது, பாலஸ்தீன் அத்தாரிட்டி இந்த பகுதியை வந்து ரூல் பண்ணவே கூடாது, அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வெஸ்ட் பேங்க்ல வந்து போர் வந்து ஆரம்பிச்சுது, தாக்குதல் வந்து தீவிரமாக ஆரம்பிச்சதுன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய நிலை கேள்விக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த மக்களை வந்து எங்க வெளியேற்றலாங்கிற பிளானோட இஸ்ரேல் வந்து தாக்குதல் ஆரம்பிக்குதுன்னா, ஜோர்டானுக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிற திட்டத்தோட தான் வந்து அது பண்ணுது. அப்படி ஒருவேளை ஜோர்டானுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு வந்து உருவானுச்சுன்னா, ஜோர்டான் அரசாங்கம் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்னால வந்து பயந்துட்டு நிக்கலாமே தவிர ஜோர்டான் மக்களினுடைய கிளர்ச்சியை வந்து தடுக்க முடியாது. ஸோ இப்படி பல்வேறு வகையில இது ஜோர்டானுக்கு மிகப்பெரிய த்ரெட்டை வந்து உருவாக்கி இருக்கு. வெஸ்ட் பேங்குக்குள்ள போருங்கிறது தீவிரம் அடைஞ்சதுன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் வந்து காலி பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வந்து அது உருவாக்கும். இப்போ இது அங்கேயும் காசாக்குள்ள என்ன மாதிரி போய் தாக்குதல் நடத்தி உயிர் சேதங்களை ஏற்படுத்தி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய செட்பேக் அடைஞ்சதோ, மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதோ, அதே மாதிரியான ஒரு நிலை வெஸ்ட் பேங்க்லயும் வந்து உருவாகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் வந்து இன்னைக்கு நெத்தன்யாகு தன்னுடைய இயலாமையை வந்து அங்க காட்ட ஆரம்பிக்கிறாரு, தன்னுடைய ஃபெயிலியரை வந்து அங்க வெஞ்சியன்ஸை வந்து தீக்குறாரு. அதற்கான நடவடிக்கைகள்ல அவர் இன்னைக்கு இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இந்த போருக்கான பேர் வந்து வச்சிருக்கிறாரு
அயன் வால் அப்படிங்கிற ஆபரேஷன் அயன் வால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாரு. என்னன்னா அங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை அழிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த தோழர், போருக்கு. இந்த இந்த பேர் வந்து அன்னைக்கே வச்சுட்டாங்க. எப்பன்னா காலையில 5000 ஏவுகணைய அம்மாஸ் அனுப்பிச்ச அன்னைக்கு சாயந்தரமே 3 மணிக்கே சொல்லிட்டாங்க, இப்ப வந்து நாங்க எதிர்ப்பு நடவடிக்கை காசாவுக்கு எதிராக வந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 7 சொன்னதுதான் ஆபரேஷன் அயன் ஸ்குவாட். அதான் அவங்க சொன்னது. இவங்க வச்ச பேர் அது வந்து அயன் ஸ்குவாட். அது அயன் ஸ்குவாட். இது வந்து அயன் வால். அயன் பாலா? ஆமா, அயன் வால். ம். அயன் வால்ங்கிற பேரு இந்த இதுக்கு வெஸ்ட் பேங்க் போர் நடவடிக்கைக்கு அவர் பேர் வச்சிருக்கிறாரு. அதுல என்னன்னா காசா மாதிரி மீண்டும் வந்து இந்த தாக்குதலுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் யாரும் வர முடியாத அளவுக்கு அவங்கள வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்கா வந்து அவர் சொல்றாரு. அதற்கான போர் நடவடிக்கைகள்லாம் வந்து ஈடுபடுறாங்க. அதுல அவருக்கு என்ன சர்வ் பண்ணுதுன்னா அவருடைய பதவியை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த போர் வந்து அவசியமானதா இருக்கு. ஏன்னா லெபனானுக்குள்ள போருக்கு போனாங்கன்னா அங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியலங்கிறது தெரியுது. காசாக்குள்ளேயும் எதுவும் பண்ண முடியல. அப்போ இருக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கிறதுன்னா வெஸ்ட் பேங்க் தான். இப்போ வெஸ்ட் பேங்க்குள்ள போய் அந்த கோவத்தை தீர்த்துக்கலாம், அதே நேரத்தில் அவருடைய பதவியை வந்து பாதுகாத்துக்கலாம், அரசாங்கத்தை பாதுகாத்துக்கலாம். இப்படி பல காரணங்கள். ரெண்டாவது, ட்ரம்ப்புக்கும் அது வந்து பிரச்சனையா தெரியல. ட்ரம்ப் வந்து வெஸ்ட் பேங்க்ல போர் நடத்துறதுக்கோ இல்லை வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்றதுக்கோ ஆதரவு கொடுக்குற டீமா தான் ட்ரம்ப் டீமே இருக்குது. ஸோ அதனால அந்த எல்லையை நோக்கி அவங்க நகர்றாங்க. அதற்கான போர் நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்து இதற்கு என்ன நிலைப்பாடு, எதிர்நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இது அடுத்த கட்டமா எதை நோக்கி நகருங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஓகே தோழர், இதுல எப்படி கவர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ரஷ்யா அதிபர் புட்டின் வந்து நேத்தோ இன்னைக்கு பேசும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறாரு, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல. அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, புதுசா வந்திருக்கிற அமெரிக்க நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உக்ரைன் பிரச்சனைல உங்களுக்கு ஏதாவது நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர தயாரா இருக்கோம். ஆனா அதே நேரத்துல மின்ஸ்க் ஒப்பந்தம் மாதிரி இன்னொன்னு நீங்க கொண்டு வரலாம், அதை நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு இன்னொரு முறை நாங்க வந்து முட்டாளாம் வர்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவரு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, என்னுடைய நண்பரை தான் வந்து புட்டின், நான் வந்து அதை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ புட்டின் பேசி இருக்கிறது, இப்போ இவர் பேசுறது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு 100 நாள் உள்ளுக்குள்ள, என்னோட 100 நாள் உள்ளுக்குள்ள இருக்கிற திட்டமா வந்து இதை நான் வச்சிருக்கிறேன். 100 டேஸ் உள்ளுக்குள்ள வந்து நான் ரஷ்யா சைனா ரெண்டுக்குமே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு? அதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன இருந்துச்சுங்களேன்? ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுங்கிறது எப்பவுமே இதே தான் நிலைப்பாடு. அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு எப்பவும் தயாராக தான் இருந்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையின் மூலமா தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறதுலயும் அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. அதனாலதான் மின்ஸ்க் 1, மின்ஸ்க் 2 2 ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்துல இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் பேர் வச்சுட்டு இவங்க வந்த உடனே வந்து அவங்க சொன்ன விஷயமும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாட்டில் தான் வந்து அவங்க வந்தாங்க. அதனாலதான் இஸ்தான்புல் உடன்படிக்கையும் உருவானுச்சு. ஸோ இப்போ இதுல எல்லாத்துலேயும் வந்து ரஷ்யா வந்து ஒன்று தெளிவுபடுத்திட்டு இருக்கு. அது என்னன்னா, நான் வந்து டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தைகள் மூலமா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தயாரா இருக்காங்கிறத அது கள செயல்பாட்டின் மூலமா வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனா இதை மறுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே அணியா இருக்கிறது மேற்கத்திய அணி தான். ஸோ மேற்கத்திய அணி தான் இந்த போரை வந்து வலுக்கட்டாயமா திணிக்குது. அதனாலதான் ரஷ்யா வந்து தொடர்ந்து இந்த போரை வந்து நடத்த வேண்டிய நிலைக்கு இருக்கு. ஸோ இதுல இந்த 3 உடன்படிக்கைகள்ல இவங்க கொடுத்த எந்த கேரண்டியையும் மேற்குலக நாடுகள் காப்பாத்தல. ஸோ அதனால மீண்டும் வந்து ஏமாறுறதுக்கு நான் தயார் இல்லைங்கிறது தான் புட்டின் வந்து தெளிவுபடுத்துறாரு. அதாவது உங்களுடைய பேச்சுவார்த்தையை நம்பக்கூடிய நிலையில நாங்க இல்லை. ஏன்னா நீங்க 3 முறை ஏமாத்திருக்கீங்க. மீண்டும் அதே மாதிரி ஏமாத்துறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா நாங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ அப்ப அதை ஏத்துக்க மாட்டேன், ஆனா பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன கண்டிஷன் சொல்றேன்னா அந்த கண்டிஷனை அக்ரி பண்ணா மட்டும்தான் நம்ம பேச்சுவார்த்தையை பண்ண முடியும். அந்த பின்னணியில தான் இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அவங்களுடைய கண்டிஷன் என்னன்னா, போன முறை அவர் சொன்ன கண்டிஷன்,
இந்த 4 ஓப்லாஸ்ட் மாகாணங்கள், யுக்ரைனுடைய ஓப்லாஸ்ட் மாகாணங்கள், டான்பாஸ் பகுதியில் இருக்கிற 2 மாகாணம், கர்சோன் மாகாணம், அதே போல ஜெப்ரோசியா மாகாணம். இப்போ இந்த 4 மாகாணமும் டிஸ்பியூட்டே இல்லாம அது வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. அதனால அந்த 4 மாகாணங்கள் வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். 2வது, அதுக்கு உரிமை கோர முடியாது யுக்ரைன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதே போல நேட்டோக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவரு தெளிவா இருக்கிறார். அதுதான் பிரைமரியான கண்டிஷன். ஏன்னா நேட்டோக்குள்ள போறதுக்காக யுக்ரைன் முயற்சி பண்ணதுனாலதான் அந்த போரே உருவானுச்சு. ஸோ அதனால இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுடைய அடிப்படையே வந்து நேட்டோக்குள்ள யுக்ரைன் போகக்கூடாதுங்கிறது தான். ஸோ அதற்கு தடை விதிக்கணும். அதுக்கு எந்த வகையிலையும் யுக்ரைன் வந்து நேட்டோக்குள்ள போகாது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும். இது 2வது கண்டிஷன். 2வது, அங்க இருக்கிற 3வது கண்டிஷனா இருக்கிறது அங்க இருக்கிற நியோநாசி படைகள். அந்த நியோநாசி படைகளை அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றணும், அவங்களெல்லாம் தடை பண்ணணும். இப்போ இதுதான் வந்து அவங்க வைக்கிற கண்டிஷன். இப்போ இந்த 3 கண்டிஷன்களையும் ஏத்துக்கிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்கு மேல வந்து நீங்க எங்க மீது விதிச்சிருக்கிற பொருளாதார தடை இது எல்லாத்தையும் நீக்கணும். எங்களுடைய அசட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லியன் மேல வந்து ரஷ்யன் அசட்ஸை வந்து கவர்மெண்ட் அசட்ஸை வந்து இன்னும் அது ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னு கூட சொல்ல முடியாது, திருடிக்கிட்டாங்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரைமரியான கண்டிஷன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்க அக்ரி பண்ணீங்கன்னா நாம பேசி இதை தீர்வுக்கு கொண்டு வந்துடலாம், இந்த போரை வந்து நம்ம நிறுத்திடலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இப்போ அதற்காக தான் அவர் சொல்றாரு, மின்ஸ்க் மாதிரி மீண்டும் வந்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. அது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு யுக்ரைன் ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுல யுக்ரைனிய படை வீரர்கள் பெரும்பாலும் பெரிய குரூப்ல வந்து அவங்க வந்து சண்டையே போடாம விட்டுட்டு போறத வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவுக்கு நிலப்பரப்புகளை இழந்துகிட்டே வராங்க. பொக்ரோஸ் நகரங்கிறது மிக முக்கியமான நகரம் இந்த வார் ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுல டான்பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய நகரம். அந்த நகரம் வந்து இவங்களுடைய லாஜிஸ்டிக் ஹப்பா இருக்கு யுக்ரைனுக்கு. அங்கதான் வந்து ஆயுதங்கள் போய் அங்கிருந்து தான் மற்ற பகுதிகளுக்கு சண்டை பண்றதுக்கு போகுது. அந்த நகரத்தை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து ஹைவேல வருது, முக்கியமான ஹைவே, கனெக்டிவிட்டி அங்கதான் வந்து கனெக்ஷன் ஆகுது. ஸோ அதனால அந்த இடத்த வந்து அந்த நகரத்தை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா யுக்ரைனுக்கு அதுக்கப்புறம் ஆயுத சப்ளைங்கிறது இருக்காது. ஸோ அதனால அந்த பகுதியை விட்டு வெளியேறது தவிர யுக்ரைன் படைகளுக்கு எந்த வழியும் இல்லை. அந்த நகரத்துக்கான சண்டைங்கிறது கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வெசினிட்டி, அதாவது சுற்றுப்பரப்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிக்கிட்டு இருக்கு ரஷ்ய படைகள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த நகரத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா டான்பாஸ் பகுதியினுடைய கட்டுப்பாட்டை அவங்க கைக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து யுக்ரைன் படைகள் பின்வாங்கிறது தவிர வேற வழி கிடையாது. ஸோ அந்த அளவுல வந்து யுக்ரைன் போரினுடைய களம்ங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல கிலோமீட்டர் பரப்பளவுகளை வந்து ரஷ்ய படைகள் பிடிச்சிக்கிட்டே போறாங்க. ஸோ இது சஸ்டைனபிளான ஆப்ஷன் கிடையாது. இதை வந்து தொடர்ந்து வந்து யுக்ரைனால இந்த போரை வந்து நடத்தக்கூடிய சூழ்நிலையில யுக்ரைன் இல்லை. 2வது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து பைடன் உதவி பண்ண மாதிரி பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதே போல நேட்டோக்குள்ள பிளவுகள் உருவாகுது. ட்ரம்ப் வந்து நேட்டோ நாடுகளுக்கு எதிராக பயங்கரமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பல ஐரோப்பிய நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்க போறேங்கிறாரு, டாரிஃப் போட போறேங்கிறாரு. இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளேயே வந்து உருவாகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு உதவி பண்றதுல, யுக்ரைனுக்கு போருக்கான உதவியை வந்து பண்றதுல மிகப்பெரிய பின்னடைவுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் சேரும்போது ஏற்கனவே மேன் பவர் கிரைசிஸ் இருக்கு, அதாவது ஆட்பற்றாக்குறை இருக்கு. அவங்க முக்கியமான பகுதிகளை வேற இழந்துகிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து போரை நடத்த முடியல. கூடவே வந்து இன்னைக்கு ட்ரம்ப் மாறி வந்ததுனால தொடர்ந்து ஆயுத உதவிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறதுலயும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதே போல டிப்ளமேட்டிக் உதவி கிடைக்குமாங்கிறதுலயும் சிக்கல் இருக்கு. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை வந்து உருவாகுது. ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிளவுகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் சேரும்போது
யுக்ரைனுக்கு தொடர்ந்து போரை நடத்த முடியுமாங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த போருங்கிறது கிட்டத்தட்ட யுக்ரைன் வந்து விழுறத காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லைங்கிற நிலை வந்து வருது. இந்த பின்னணியில தான் வந்து புட்டின் என்ன சொல்றாருன்னா, நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமா முடிவு கொண்டு வருவோம், நீங்க வாங்க பேசுவோங்கிறத அவரு வெளிப்படையா சொல்றாரு. ட்ரம்ப் அதான் சொல்றாரு, பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு. ஆனா ட்ரம்பினுடைய கண்டிஷன் வந்து ஒண்ணுக்கும் உதவாத கண்டிஷனா இருக்கிறதா தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆண்பாய் வந்து என்ன சொல்றாருன்னா, சாங்ஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படின்னு. சாங்ஷன்ஸ் லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவார்னா இந்த போரையே ஆரம்பிச்சிருக்க தேவையில்லை. புட்டின் வந்து இந்த போரையே ஆரம்பிச்சிருக்க தேவையில்லை. ஏன்னா போர் ஆரம்பிச்சதுனாலதான் சாங்ஷன்ஸ் வந்து போட்டாங்க. போர் ஏன் ஆரம்பிச்சதுன்னா நேட்டோக்குள்ள யுக்ரைன் வருது, ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரான போர் நடவடிக்கையில் ஈடுபடுது, மின்ஸ்க் ஒப்பந்தத்தை மீறிட்டு செயல்படுது, தொடர்ந்து வந்து தன்னுடைய எல்லை பகுதியில ஆயுத குவிப்பு மிலிட்டரைஸ் பண்றதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக தான் போரே ஆரம்பிச்சுது. இதுக்கு மேல வந்து தடுக்க முடியாது, நேட்டோடைய ஆயுதங்கள் இந்த பகுதியில வந்து நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகுதுங்கிறதுக்காக தான் சண்டைக்கே வந்துச்சு. சண்டைக்கு வந்ததுனாலதான் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுச்சு. இப்போ வெறும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டதுக்காக சண்டைக்கு வரல ரஷ்யா. ஸோ அதனால இது வந்து எந்த வகையிலும் உப்புக்காகாத ஒரு டீலை தான் வந்து இவங்க சொல்றாங்க. அது எந்த வகையிலையும் ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ட்ரம்ப் வந்து ஒரு கனவுலகத்துல ட்ரம்ப் டீம் வந்து இருக்கிறதா தான் தெரியுது. அது எந்த வகையிலையும் சாத்தியப்படக்கூடியதும் இல்லை. அததான் புட்டின் வந்து தெளிவுபடுத்துறாரு. இதுல ஒரு சின்ன இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுன்றதுப்ப ஒரு கிரீன் சிக்னல் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு இசைவு இருக்கணும்ல. நாங்க இதை விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த சாங்ஷன்ஸ் மூவ் பண்ணா வாங்க வி வில் சிட் அண்ட் ஹேவ் அ டயலாக் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான ப்ராஜெக்ட் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பிச்சது நேட்டோவால தான் ஆரம்பிக்குது, அமெரிக்காவால தான் ஆரம்பிக்குது. ஆனா இந்த போரை நிப்பாட்டணும் அப்படின்ற இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை தேவை. பேச்சுவார்த்தைக்கு வந்து அட்வான்ஸ் கிஃப்டா வந்து இருந்தாங்க, உங்களுக்கு மேல போட்ட எல்லா தடையும் நாங்க ரிமூவ் பண்ணி விட்டுறோம், ஃப்ரீயா ரன் பண்ணுங்க, வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்றது நல்ல அப்ரோச் தானே. இதையே நம்ம வந்து இதா பார்க்கணும். இப்போ இதைதான் ஒரு மின்ஸ்க் மாதிரியான ஒப்பந்தத்துக்கு நான் போக மாட்டேன்றாரு. இல்ல அது அப்படி நான் பார்க்கலன்றேன். ஏன்னா இப்போ வந்து பேச்சுவார்த்தை வரணும், அவர் எடுத்தவொடனே சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, மின்ஸ் மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வரமாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம். அதாவது டிராஃப்ட் நீ பண்ணாத, நான் பண்ற டிராஃப்டை நீ சைன் பண்ணு. அதுதான் வந்து அவர் சொல்றது. பிளைனா புரியணும்னா அதுதான். ஒப்பந்தத்தை நான் எழுதுறேன், அது நீ கையெழுத்து போடு, நீ எழுத கொடுக்குற ஒப்பந்தத்துல நான் என்ன கையெழுத்து போட சொல்லாத அப்படின்றதான் அவரோட புட்டினோட இதை நான் பாக்குறேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டுமே, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி வரல, ஒரு இங்க இருந்து ஒரு ஓப்பன் சிக்னல் கொடுக்குறாரு அவரு, புதுசா வந்திருக்க நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள், அவங்க கூட பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாரு இவரு புட்டின்னு. அதே சமயத்துல அந்த பக்கத்துல இருந்து வருது, நான் வாங்க நம்ம வந்து உட்கார்ந்து பேசுவோம், முதல்ல உங்க மேல போட்ட தரையை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தரையை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்றதோட அர்த்தம் எதை பாக்குறேன்னா, டாலர் சர்க்குலேஷனுக்கு இது உதவும், அவங்கள வந்து டாலரை பயன்படுத்த வைக்கிறதுக்கு உதவும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம கூட பேச்சுவார்த்தைன்னு வரும் ரெண்டு. மூணாவது இந்த வாரம் வந்து தள்ளி போடுறதுனால நம்ம காசை கொண்டு போய் நிறைய கொட்ட வேண்டாம் உக்ரைனுக்கு அப்படின்ற ஒரு இடத்த. இது மூணதான் நான் நேரா தான் பாக்குறேன். இது வந்து ஒரு அமெரிக்கனால தான் நான் இதை இப்பதான் பார்ப்பேன். இது நல்லா தானே இருக்கு, இது சரியா தானே போகுது அப்படின்னு. இப்ப இதுல வந்து அது சரியா வருதா இல்ல பேச்சுவார்த்தை முறிஞ்சு திருப்பி போற ஆரம்பிக்குதா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இது சரியாதானு நான் நினைக்கிறேன். இல்ல தோழர், அதுதான் சொல்றேன், காஸ்மெட்டிக்கா நீங்க பேசுறதுக்கு நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. அதான் வந்து சொல்றாரு அவர், மின்ஸ்க் மாதிரியான உடன்பாட்டுக்கு நான் வர தயார் இல்லைங்கிறாரு. இது காஸ்மெட்டிக்கான விஷயம். இது என்னன்னா, நீங்க இந்த போர் ஆரம்பிச்சதுக்கான அடிப்படையை விட்டுட்டீங்க. இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க உருவாக்குன ஒரு தடையை வந்து நான் ரிலீஸ் பண்றேன், அதனால நீ வந்து பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்றதே அடிப்படையில தவறானது, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவங்க அததான் வந்து புட்டின் வந்து கண்டிஷனா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. அவரு டக்கர் கால்சன் இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்த 4 ரீஜியன் வந்து இந்த ஒப்லாஸ் மாகாணங்கள்ங்கிறது யுக்ரைனுக்கு இனிமே போகாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாரு. ரெண்டாவது, நேட்டோக்குள்ள யுக்ரைன் வந்து இணைச்சிக்க கூடாதுங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்தது, ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறத சொல்லியிருந்தாரு.
நான்காவதா அவர் சொல்லியிருந்தார் கிரிமியாங்கிறது பேச்சையே அவர் எடுக்கல. கிரிமியாங்கிறத நீங்க ஆல்ரெடி அக்ரி பண்ணிட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்டிஷன். ஏன்னா அது வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன் உரிமையின் அடிப்படையில் அது ரஷ்ய ஃபெடரேஷனுக்கு போயிடுச்சுங்கிறதா தான் அவர் பார்க்குறாரு. அதனால அதை பற்றி பேசுறதுக்கே வேலை இல்லைங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஸோ அவங்க சொல்ற இந்த இந்த அடிப்படை கண்டிஷனே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. இப்ப ட்ரம்ப் சொல்றது இந்த இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுக்கான காரணத்தை வந்து நான் சரி பண்றேன்னு சொல்லல. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன போட்டாங்களோ அதை நிறுத்துறேங்கிறாரு. அதுதான் காஸ்மெட்டிக்கா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு மின்ஸ்க் மாதிரியான ஒப்பந்தத்துக்கு நாங்க போக மாட்டோம், அர்த்தம் உள்ள ஒப்பந்தத்துக்கு தான் நாங்க போவோம், அர்த்தம் உள்ளதான் நீங்க பேசுங்க, சும்மா ஏமாத்துற மாதிரி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே, அந்த பார்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான பார்ட் இப்பதான் நான் வர்றதை நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்த பிறகு ஈரானை வந்து மிக கடுமையா தாக்குறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ல சமீபம் நான் ரொம்ப ரொம்ப நெருக்கமா சொல்றேன், 1 or 2 daysல இந்த ஒரு 48 ஹவர்ஸ்க்கு பிஃபோரா வந்து தகவல் என்னன்னா இஸ்ரேல் வந்து தயாராகிட்டு இருக்குது ஈரான் மேல ஹெவியா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சைனாவை வந்து இவர் எப்படி பார்க்க போறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் போய் அங்கேயே உட்காந்து படுத்திருந்து எனக்கு வந்து இன்விடேஷன் வாங்கி கொடுங்க, எங்க ஆளுக்கு வராரு, இன்விடேஷன் கொடுங்க உங்க இதுக்கு பதவியேற்பு விழாவுக்குன்னு சொன்னதுக்கு அதை முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா ஜெயிச்ச மறுநாளே வந்து சீன அதிபருக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த சமயத்துல சைனாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, ஈரான் மேல இவங்க தாக்குதல் நடத்துன்ற பிளானு நடக்குமா இல்ல அதை தள்ளி போடுவாங்களா? இல்ல, ட்ரம்ப் கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே என்னன்னா அன்பிரிடிக்டபிலிட்டி. அதாவது அவரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அவர் என்ன பண்ணுவாருங்கிறத அனுமானிக்கவே முடியாது. ட்ரம்பினுடைய மனநிலை என்னங்கிறதையும் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா ட்ரம்ப் இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாருன்னா அவரு கிட்டத்தட்ட அவருடைய 100 நாள் திட்டங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. பல எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு. அதில் ஒன்று வந்து மெக்சிகன் கார்டல்ஸை வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பனாமா கனலை மீண்டும் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரணுங்கிறத போட்டிருக்கிறாரு. அதே போல் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்கிறத கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்துறேங்கிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. இப்படி பல எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் முக்கிய பேசு பொருளாக இருக்கணுங்கிறது ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாடு. ஏன்னா ட்ரம்ப் வந்து பெருசாக நம்புறது ப்ரொபகேண்டாவை. அதே போல் அவர் வந்து பிஆரில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய நபர் ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப்பினுடைய பிரச்சாரமே அதை அடிப்படையாக கொண்டது தான், ரெட்டரிக்கு அடிப்படையாக கொண்டது தான். செயல்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு மாதிரியான ஒரு இதைத்தான் வந்து அவர் சொல்லுவார். ரொம்ப ரேடிக்கலாக தான் வந்து எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லுவார். அந்த பின்னணியில தான் கனடா வந்து 51வது மாகாணமா இணைச்சிக்கிறேன்னு சொன்னது மாநிலமா. அந்த பின்னணியில தான் கிரீன்லாண்டை வந்து நாங்கள் இணைச்சுக்கோங்கிறது. அதெல்லாம் அவர் சொன்னாரு, யாரும் எதிர்பாராதது, யாருமே யோசிச்சு பார்க்காத விஷயம். ஆனா அதை தான் அவர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையே வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்லையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது. இப்படிலாம் போயிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ட்ரம்ப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல அவர் நேற்றுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு, ஐ வில் பி அ பீஸ் மேக்கர் அப்படின்னாரு. நான் வந்து அமைதியை உருவாக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருடைய செயல்பாடு என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறத நம்மளால அனுமானிக்க முடியாது. ஸோ அதுதான் அன்பிரடிக்டபிலிட்டிங்கிறது மிகப்பெரிய சிக்கல். அதுதான் சர்வதேச அரசியலை பொறுத்தளவுல பெரிய சிக்கல்ங்கிறது இந்த இந்த நிலையில்லா தன்மை தான். என்ன பண்ணுவீங்கிறது தெரியாம இருக்கிறது மிகப்பெரிய சிக்கல். அதான் புட்டினும் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து யாரை வந்து ப்ரிஃபர் பண்றீங்கன்னு கேட்கும்போது அவரு நான் பைடனை தான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கான காரணமும் இந்த அன்பிரடிக்டபிலிட்டியை தான் வந்து சொன்னாரு. ஏன்னா பைடனை வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அவர் என்ன பண்ணுவாருங்கிறது அவர் சொல்றதுலேருந்து
தெளிவாகும். அவருடைய திட்டங்களும் அதை ஒட்டியதாக தான் இருக்கும். ஆனா ட்ரம்ப் அப்படி கிடையாது. ட்ரம்ப் வந்து ஒன்று சொல்லுவாரு, இன்னொன்று செய்வாரு. ஸோ அதனால அவரை வந்து நம்மளால என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்போ இப்படி வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து தன்னை சுற்றி இந்த உலகமே இயங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர், அமெரிக்காவினுடைய பாலிடிக்ஸ் தன்னை சுற்றி தான் இயக்கணும், தான் சொல்ற ஒவ்வொரு திட்டமும் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும், சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து அந்த நாட்டினுடைய டிவி சேனல்கள்ல வந்து எதிரொலிக்கணும், எல்லா பகுதிகள்லயும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் ட்ரம்ப் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறவரு இப்போ அதெல்லாம் அங்கே அறிவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல போரை உருவாக்குறதுக்கு விரும்புவாரா அப்படின்னா அது சந்தேகத்திற்குரியது. ஏன்னா போர் உருவானுச்சுன்னா அது பெரிய டைவர்ஷனை வந்து உருவாக்கும். இன்னும் சொல்ல போனா காசா சீஸ்ஃபயருக்கான அடிப்படையா இருக்கிறதுமே வந்து கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா அவர் உள்நாட்டுக்குள்ள அவர் அறிவிக்க போற திட்டங்களை வந்து கவனம் செலுத்தணும், மக்களுக்கு அது முக்கிய பிரச்சனையா போய் சேரணும். அந்த நேரத்துல காசா போருங்கிறது போயிட்டு இருந்ததுன்னா இந்த 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 கவனம் வந்து சிதறும். ஸோ அதனால இது இவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஸோ அதனால அதை நிறுத்திட்டு தன்னுடைய வார்த்தைகளுக்கு தான் இங்க முக்கியத்துவம் இருக்கணுங்கிறத தான் வந்து எதிர்பார்த்து தான் இந்த போர் நிறுத்தத்தை அவர் கொண்டு வரணுங்கிறத கட்டாயமா சொல்லியிருந்தாரு. ஏன்னா பாலஸ்தீனியர்களுக்கு அக்கறை காட்டும் மனிதர் கிடையாது ட்ரம்ப். அது அவருடைய நடவடிக்கையிலும் எங்கேயுமே வெளிப்பட்டது கிடையாது. ஸோ அதனால இப்படி இருக்கிற ஒரு இந்த 100 நாட்கள்ங்கிற இந்த இந்த அவருடைய திட்டமிடல், அதற்காக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற திட்டங்கள், உள்நாட்டை பொறுத்தளவுல வச்சுக்கிட்டு இருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு போர் நடவடிக்கைக்கு அவர் போவாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்குரியது. அதே நேரத்துல அவரை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜைனிஸ்ட் லாபி, குறிப்பா மிரியம் ஆடல்சன், அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ட்ரம்ப் வந்து அவங்க யாருன்னா மொசாத்தினுடைய ஒரு ஏஜென்ட். ஸோ அவங்க தான் வந்து இவரை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் இவருடைய கேம்பெயினுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பின்னணியில தான் கம்ப்ளீட் ஜைனிஸ்ட் நியோகான்ஸை வந்து அவருடைய கேபினட் ஃபுல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. மார்க்கோ ரூபியோல இருந்து, மைக் வால்ஸ்ல இருந்து, பீட் ஹெக்ஸல்ல இருந்து, அதே போல இன்னும் பல நபர்கள், அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து டைஹார்ட்ஸ் ஜைனிஸ்ட், அதாவது ஜியோனிச சிந்தனையாளர்கள். ஸோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க எல்லாருமே வந்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, முழுமையா இஸ்ரேலை வந்து ஆதரிக்கணுங்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால அவங்களுடைய அழுத்தம்ங்கிறது தீவிரமா இருக்கும். ஏன்னா மிரியம் அடல்சனுடைய அழுத்தம் வந்து தீவிரமா இருக்கும். ஸோ அதற்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்து மேபி வந்து இந்த போர் நிறுத்த திட்டத்தை வந்து நெத்தன்யாகு ஏத்துக்கிட்டதா கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த போரை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் நெத்தன்யாகுக்கு இருக்கு. அப்போ ஒருவேளை போரை உருவாக்குனாக்க இந்த டீம் வந்து வேற வழியே இல்லாம வந்துதான் ஆகணும். ட்ரம்ப் வந்து மறுக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன்ல தான் வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து உருவாகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு முறை போர் நிறுத்தம் வந்து இஸ்ரேல் அக்ரி பண்ணும் போதும், ஏன்னா கடந்த முறை லெபனானுக்குள்ள போர் நிறுத்தத்தை அறிவிச்ச உடனே சிரியால இருந்து சிக்கல் வந்து உருவானுச்சு. ஸோ அதற்காக தான் இந்த போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்கிறத பலரும் வந்து அனுமானிச்சாங்க. அதே மாதிரியான நடவடிக்கையா கூட வந்து இப்ப இருக்கலாம். இப்ப இது வந்து அவரு எய்தர் அவர் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து போர் நடவடிக்கையை தீவிரப்படுத்துறதுக்காக இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்காகவும் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் என்ன நடக்க போகுது என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதுல இருக்கிற காரணங்களை தான் சொல்றேன். நம்ம இதுல எது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனா எது வேணாலும் நடக்கலாம். எல்லாத்துக்கான பாசிபிலிட்டியுமே வந்து இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல கடுமையான ட்ரில் வந்து ஈரான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரான் வந்து கடுமையான ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கு. பல தொழில்நுட்பங்களை வந்து பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கு. 17ஆம் தேதி காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரஷ்யா கூட சைன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பிரசிடென்ட் புட்டினும் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் வந்து டெலிஃபோன் உரையாடல் நடத்தியிருக்கிறாங்க இவருடைய பதவியேற்புக்கு அப்புறம்.
அதுல அவங்க இரு நாட்டு உறவுகள் தொடர்பா பேசியிருக்கிறாங்க. அதே போல மேற்காசிய நிலவரம் பத்தி பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது அவரு விக்டரி டே பரேடு வந்து இதுல மே மாசம் ரஷ்யால நடக்கிறதுக்கு ஷி ஜின்பிங்க்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அதாவது சீனாவினுடைய விக்டரி டே பரேடு வந்து செப்டம்பர் மாசம் நடக்குது. அதுக்கு வந்து புட்டினுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு ஷி ஜின்பிங். ஸோ இவங்கக்குள்ள இந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கம் காட்டுறாங்க. அதற்கான சிம்பாலிக்கா வந்து இவங்க கூட நடந்த பேச்சுவார்த்தைகள் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால எது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறது வந்து கிளியரா தெரியுது. ஸோ அதனால என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இது எது வந்து திட்டமிடலா இருக்குங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் தோழர். ஓகே ஓகே தோழர், புரியுது. இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு ட்ரம்ப் வந்த பிறகு இந்த இது வந்தது, சீஸ்ஃபயர் வந்ததுலேயே பெரிய இது இல்லை, முதல்ல நம்பிக்கை இல்லை. வருன்றதே எனக்கு நம்பிக்கை இல்லைனா 10ஓட 11 எப்பவும் போல தானே பேசிக்கிட்டாங்கன்னு. ஆனாலும் இந்த சீஸ்ஃபயர் வந்துருச்சு. ஆனால் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்ட் பேங்க் வந்து முழு சப்போர்ட்டு இஸ்ரேல் தரப்புக்கு ட்ரம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆள் தான் வந்து முதல்ல இதை அமெரிக்க எம்பசி வந்து ஜெருசலம்ல ஓப்பன் பண்ணது. அதை வந்து அந்த இடமா சொன்னது இது வந்து இஸ்ரேல் தான் ஜெருசலேமோ அப்படின்னு சொன்னது. அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அது நம்பக்கூடிய ஒரு ஆள் இல்லை தான் ட்ரம்ப். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சரி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.